வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு யுவர் சேனல் ரயில் வண்டி. நம்ம மெயின் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருச்சி டிவிஷனில் 2.5 வருஷம் கழிச்சு கொரோனாவுக்கு அப்புறம் 5 அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை ரன் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு ட்ரெயினான காரைக்கால் டு தஞ்சாவூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 6457 அதில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அது பற்றின விளாக் தான் போட போகிறோம் இன்றைக்கி. நாம் இப்போது காரைக்கால் ஜங்ஷன் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். டிக்கெட் ஆல்ரெடி எடுத்தாச்சு, பாருங்கள். நான் இன்றைக்கி காரைக்கால்லேருந்து திருவாரூர் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். காரைக்கால்லேருந்து திருவாரூர் போகிறதுக்கு இந்த ட்ரெயினில் 30 ரூபா ஆகுது. நம்மளோட ட்ரெயின் 3வது பிளாட்ஃபார்மில் நிற்கிது, அதுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கேன். இதுதான் நம்ம போக போகிற ட்ரெயின் இன்றைக்கி. இந்த ட்ரெயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா காரைக்காலில் மதியம் 12:30 மணிக்கு கிளம்புது. தஞ்சாவூர் வரைக்கும் போகுது இந்த ட்ரெயின். இன்றைக்கி இந்த ட்ரெயினை வேப் 1 இன்ஜின், ஈரோட சேர்ந்த வேப் 1 இன்ஜின் அதை வச்சு தான் புல் பண்ண போகிறாங்க. எலக்ட்ரிக் இன்ஜின் தான். நான் ஏன் இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டெமோ ட்ரெயினில் நிறைய தடவை போயிட்டேன் கொரோனாக்கு அப்புறம். இந்த ட்ரெயின் வந்து ஐசிஎஃப் கோச்சஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ட்ரெயின் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதான் பாருங்கள் இன்ஜின் வேப் 1. இந்த ட்ரெயினில் மொத்தம் 11 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்குது. ரொம்ப நாள் ஆகுது அன்ரிசர்வ்டு ஐசிஎஃப் கோச்சஸ் பெட்டியில் ட்ராவல் பண்ணி. ஸோ வாங்க கடைசி வரைக்கும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ட்ரெயின் 2.5 வருஷம் கழித்து போகிறதுனால யாருக்கும் இன்னும் பெருசாக தெரியல போல். கூட்டம் ஒன்றுமே இல்லை சுத்தமாக. ஒரு 10லேருந்து 15 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ட்ராவல் பண்ணுறது காரைக்கால்லேருந்து. இன்றைக்கி இங்கே காரைக்கால் பேசஞ்சர் அசோசியேஷனும் நாகப்பட்டினம் நாகூர் பேசஞ்சர் அசோசியேஷனும் ஏதோ ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். ஆனால் இது வரைக்கும் எதுவும் தொடங்கலை. மணி இப்போ 12:20 ஆகுது, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குமா என்னன்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. பார்த்துக்கினாலே தெரியும் உங்களுக்கு, பெருசாக யாருமே இல்லை எந்த பெட்டிலையும். லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் மீடியாலேயும் இந்த ட்ரெயின் இன்றைக்கி ரன் ஆகிறத பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் தரல. அதனால் மக்களுக்கு இன்னும் தெரிய வரல. அதனால் கூட்டம் சுத்தமாக இல்லை. பார்த்தீங்கன்னா 10 பேர் கூட ஏறல ட்ரெயினில். வாங்க நம்ம அப்படியே கடைசி வரைக்கும் நடந்து போய் பார்ப்போம் எல்லா பெட்டியையும். ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க ட்ரெயின் நம்பர் வச்சு. ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு, 2.5 வருஷம் கழித்து கேட்குறேன் இந்த ட்ரெயின் நம்பரு காரைக்கால் டு தஞ்சாவூர் பேசஞ்சர்னு. நீங்களும் கேட்டு பாருங்கள். கேட்டிங்களா? 2.5 வருஷம் ஆச்சுங்க இந்த சத்தத்தை கேட்டு. காரைக்கால் டு தஞ்சாவூர் அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ்னு கேட்டு. முன்னாடி பேசஞ்சராக போயிட்டு இருந்துச்சு, இப்போ அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ். நாம் ட்ரெயின் கடைசி பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 பெட்டி தான் இருக்குது. இன்னும் பெருசாக கூட்டம் இல்லைங்க, ஒரு 15 பேர் இருப்பாங்க காரைக்காலில் ஏறின டிக்கெட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. 2வது பிளாட்ஃபார்மில் காரைக்கால் டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. அது இன்றைக்கி ஈவினிங் கிளம்புற ட்ரெயின். நாம் ட்ரெயினில் கடைசி பெட்டியில் ஏறிடலான்னு நினைக்கிறேன். அப்போ தான் ட்ரெயினை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் வீடியோ எடுக்கும்போது. ஒருத்தருமே இல்லை. வாங்க நம்ம காட் பெட்டி வரைக்கும் பார்த்துட்டு இந்த பெட்டியில் ஏறிக்குவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு. அதுக்கு முன்னாடி எதுவும் ஃபங்க்ஷன் நடக்குதான்னு பார்ப்போம். காரைக்கால் பேசஞ்சர் அசோசியேஷன், நாகப்பட்டினம் பேசஞ்சர் அசோசியேஷனில் எதுவும். நாம் இப்போ ட்ரெயினில் ஏறிடலாம், ஏன்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் கிளம்பிடும். பாருங்கள் உள்ள ஐசிஎஃப் கோச் அன்ரிசர்வ்டுக்குள்ளே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. இப்போ தான் வரேன். எப்போவுமே டெமோ அதில் போயிட்டு வந்துட்டுல இப்போ தான் வரேன். இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காரைக்கால் டு பேரளம் புது லைன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. நல்லா பிஸியாக நடக்குது. இன்னொரு 2 பிளாட்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்கு காரைக்காலில். காரைக்கால் பேசஞ்சர் அசோசியேஷனில் வந்துட்டாங்கங்க நம்ம டிரைவர்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு. 2 நிமிஷம் தான் இருக்குது. நான் கடைசி பெட்டியில் வேறு ஏறிட்டேன். அவசரமாக வரேன், ஏன்னா இதே நம்ம வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஸ்வீட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டிரைவர் 2 பேருக்கும் சால்வையெல்லாம் போத்திருக்காங்க. அந்த காட்சியை பாருங்கள் நீங்களே. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து ட்ரெயின் கிளம்புது. இப்போ நம்ம ட்ரெயின் கிளம்பிட்டுங்க, பாருங்கள் நீங்களே. நம்ம அப்படியே மொதல் பெட்டியில் ஏறிக்குவோம், ஏன்னா ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அப்புறம் இன்னும் லேட் ஆகிடும். வாங்க நம்ம ஜர்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி திருவாரூர் வரைக்கும்.
ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் ஃபங்க்ஷன் வச்சதுனால அவசரமாக 2வது பெட்டியில் தான் ஏற முடிஞ்சிச்சு. இதில் தான் இன்றைக்கி போகணும் போல் இந்த ஜர்னி ஃபுல்லாக. இதுலேருந்து எடுப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரெயின் கரெக்டாக 12:30 மணிக்கு கிளம்பிட்டு காரைக்காலில். இந்த பெட்டியில் நான் மட்டும்தான் இருக்கேன். நல்லா ஃப்ரீயாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி பாருங்கள் ட்ரெயின் வியூவை தான். ஒரு 9 பெட்டி இருக்குது பின்னாடி, நமக்கு பின்னாடி. நம்ம ட்ரெயின் இப்போது காரைக்கால் பீச் கிட்டே போகுதுங்க. பீச் ரோடு வரப்போகுது. இங்கேருந்து பார்த்தா பீச் தெரியும், ஆனால் வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் பீச் ரோடு, காரைக்கால் பீச்சுக்கு போகிற ரோடு. நல்லா சூப்பராக இருக்குங்க காரைக்கால் பீச்சு. எல்லோரும் வந்திருக்கீங்களான்னு தெரில, வரலைன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுதாங்க அரசலாறு, கடலில் கலக்கிற இடங்க. தூரத்தில் தெரிகிறது காரைக்கால் பீச்சு. இந்த ரவுண்டாக தெரிகிறது பார்த்தீங்களா, அதான் டோப்ளர் வெதர் ரேடார். வெதர் ரிப்போர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், காரைக்காலில் உள்ள டோப்ளர் ரேடாரை தான். இப்போ நம்ம ட்ரெயின் நல்ல ஸ்பீடாக போயிட்டுருக்குங்க. ட்ரெயின் கிளம்பி 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போது அடுத்த 6 ஒன்று வரப்போகுது பாருங்கள். இதுதாங்க திருமலை ராஜன் ஆறு. இதுவும் கடலில் கலக்கிற இடம் தான். இந்த ரூட்டில் பார்த்துட்டிங்கன்னா காரைக்கால்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நம்ம ரயில்வே ட்ராக் வந்து கடல்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலே தான் போவோம். ட்ரெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா கடல் எப்போவுமே தெரியும், விசிபிளாக தான் இருக்கும். வீடியோவில் கரெக்டாக தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ட்ரெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும் கடல் எப்போவுமே. இப்போது நம்ம ட்ராவலோட மொதல் ஸ்டேஷன் வந்துட்டுங்க. இதுதான் திருமலை ராயன்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனு. மணி இப்போ 12:40 ஆகுது. யாருமே ஏறலைங்க, உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இந்த ட்ரெயின் இன்றைக்கி விட்டது வந்து பெருசாக எந்த மீடியாவும் கவர் பண்ணலை, அதனால் பொதுமக்களுக்கு இன்னும் தெரிய வரல. இதை பற்றி நியூஸ் பேப்பர்லலாம் போட்டால் பரவாயில்ல, ஏன்னா 5 ட்ரெயின் ரன் பண்ணுறாங்க திருச்சி டிவிஷனில். நியூஸ் பேப்பரில் எதுவுமே நியூஸ் வரல போல் பாருங்கள், ஒருத்தர் கூட ஏறலை. இதுவே கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் இடமே கிடைக்காது. நிறைய தடவை போயிருக்கேன், காரைக்காலே ஃபுல்லாகிடும். ஏன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் வரைக்கும் டிக்கெட் ரொம்ப கம்மி அப்போலாம். இப்போயாவது எக்ஸ்பிரஸ் ஆக்கிட்டாங்க. அந்த காலத்தில் கொரோனா அப்போ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம ட்ரெயின் இப்போ 1 நிமிஷம் நின்றுட்டு இப்போ திருமலை ராயன்பட்டினத்துலேருந்து கிளம்புது. நீங்களே பாருங்கள் எப்படின்னு. ஒரு அம்மா கடைசி நேரத்தில் ஓடி வராங்க ஏறுறதுக்கு, நின்று ஏற்றிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சீன்லாம் இந்த அன்ரிசர்வ் ட்ரெயினில் தாங்க பார்க்க முடியும். சொன்ன மாதிரியே ட்ரெயினை ஸ்லோ பண்ணுறாரு டிரைவரு. இந்த அம்மா ஏறினதுக்கப்புறம் திருப்பி கிளம்புன்னு நினைக்கிறேன். ஏறிட்டாங்க ஒரு வழியாக. நம்ம ட்ரெயின் மறுபடியும் கிளம்பிடுச்சு. இந்தியன் ரயில்வேஸோட பெரிய விஷயமே பொதுமக்களுக்கு உள்ள சேவை தான், செய்கிற சேவை தான். இந்த மாதிரி ஒரு மக்களுக்காக நிப்பாட்டி ட்ரெயினை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், எவ்வளோ அருமையான விஷயம். இப்போ நம்ம ட்ரெயின் வந்து திருமலை ராயன்பட்டினத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கு. அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் காரைக்காலில் உள்ள மார்கு போர்ட்டு, ஒரு தனியார் துறைமுகம். இது ட்ரெயினில் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டிலே ஒரு அதிக நிலக்கரி கையாளுற துறைமுகம் இது. சதன் ரயில்வேக்கு ஒரு பெரிய வருமானம் தர துறைமுகம். திருச்சி டிவிஷன்லேயே இந்த ட்ராக்கு தான் சரக்கு போக்குவரத்தில் அதிக வருமானம் தந்திருக்கு. 2000 கோடிக்கு மேலே தந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தினமும் எப்படி இருந்தாலும் ஒரு 4லேருந்து 5 சரக்கு ரயில் போயிடுதுங்க இங்கேருந்து. நிலக்கரி ஏற்றிட்டு இந்தியாவோட பல்வேறு பகுதிக்கு போகுது. இந்தியாவில் உள்ள நிறைய தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு இங்கேருந்து நிலக்கரி சப்ளை ஆகுது கூட்ஸ் ட்ரெயின் மூலமாக. இதனால் திருச்சி டிவிஷனுக்கு ஒரு பெரிய வருமானம். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரெயின் நிற்கிது ஆல்ரெடி, கூட்ஸ் ட்ரெயின் நிலக்கரி ஏற்றிட்டுருக்காங்க. அந்த நீல கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கன்வேயர் பெல்ட்டு. அதுலேருந்து நிலக்கரி ஏற்கனவே கொட்டி வச்சுருந்ததில் எடுத்து வேகனில் நிரப்பிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியல, ஏன்னா மரம் வளர்ந்து கிடக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் நிலக்கரி வேகனில் ஏற்றிட்டுருக்காங்க. இந்த கவர் போட்டு மூடியிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நிலக்கரி ஏற்றி மூடி வச்சுருக்காங்க. பின்னாடி உள்ள பெட்டியில் வரிசையாக ஏற்றலை, ஒவ்வொரு பெட்டியாக ஏற்றுவாங்க இந்த கன்வேயர் பெல்ட் வச்சு. இந்த காரைக்கால் நாகப்பட்டினம் பாதையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த பாதையும் இவ்வளோ பீச்சை ஒட்டி போகுமான்னு தெரியல. கடல்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ட்ராக் இருக்கும் காரைக்கால் நாகப்பட்டினம் வரைக்கும். ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்துலேருந்து கடல் பார்க்கலாம். அதை தவிர்த்து வேறு எந்த பாதையும் இருக்கான்னு தெரியல தமிழ்நாட்டில், இந்த காரைக்கால் நாகப்பட்டினம் பாதையை தவிர கடலை ஒட்டி போகிறது. தூரத்தில் 2 கப்பல், பெரிய கப்பல் நிற்கிதுங்க. மரம் வளர்ந்துருக்கனால சரியாக தெரியல. இந்த துறைமுகத்துலேருந்து நிறைய சரக்கு ரயில் செல்கிறதுனால இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் டபுள் லைன் ஆக்க போகிறதுக்கு அப்ரூவல் கேட்டிருக்கதா கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே மாதிரி
காரைக்கால் பேரளம் ரூட்டும் இந்த சரக்கு ரயிலுக்காக தான் வேகமாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா பீக் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர் ட்ரெயினோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோ போனால் கண்டிப்பாக எங்கேயாவது கிராசிங்கில் நிற்கணும். ஏன்னா அவ்வளோ சரக்கு ரயில் போகுது. இதுதான் நம்ம காரைக்கால் போர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸு. இவ்வளோ பக்கத்தில் வேறு ரூட்டில் பார்க்க முடியுமான்னு தெரில துறைமுகத்தெல்லாம். இந்த ரூட்டில் போனது இல்லைன்னா ஒரு தடவை இந்த கடலில் பார்க்குறதுக்காகவே வாங்க. ஏன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சீன்ஸ்லாம். இந்த ட்ராக் தான் நம்ம காரைக்கால் போர்ட்டுக்குள்ளே சரக்கு ரயிலுக்காக போட்டிருக்குது பாருங்கள். இப்போ நம்ம காரைக்கால் தமிழ்நாடு பார்டருக்கு வந்துட்டோம். கரெக்டாக இந்த போர்ட் வந்து தமிழ்நாடு காரைக்கால் பார்டரில் தான் இருக்குது. நாகூர்லேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தான் இந்த போர்ட்டு. ஆனால் காரைக்கால் மாநிலத்தில் இருக்கிறனால காரைக்கால் போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது தாங்க வெட்டாறு பாலம். வெட்டாறு வந்து கடலில் கலக்கிற இடங்க. ரொம்ப பெரிய ஆறு இது. ஆக்சுவலாக நாகூருக்கும் காரைக்காலுக்கும் நடுவில் இருக்கும். அதாவது தமிழ்நாடு காரைக்கால் பார்டரு தான் இந்த ஆறு தான். ரொம்ப பெருசாக இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஒரு தூரத்தில் ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சிபிசிஎல் கப்பல் நிற்கிற இடம். அங்கேருந்து கேஸ் மூலியமாக நரிமணத்தில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு க்ரூட் ஆயில் அனுப்பிடுவாங்க கப்பல்லேருந்து. அந்த பாலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கடலுக்கு நடுவில் போவோம். இப்போ அலோடு கிடையாது, யாரையும் விடுறதில்ல. முன்னாடி போய் பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும், பாம்பன் பாலம் மாதிரியே. மீன் பிடிக்கிற போட்லாம் நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் நாகூர் ஃபிஷிங் ஹார்பரில் உள்ள போட்டு. இந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதான் நாகூர் ஃபிஷிங் ஹார்பரு. இப்போ ரீசெண்டாக மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்ததுனால இப்போ கொஞ்சம் தண்ணி நிறையா தெரியுது. தூரத்தில் பீச் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நாகூர் பீச்சு. இதெல்லாம் போட்லாம் பக்கத்தில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம நாகூருக்குள்ளே என்டர் ஆகிட்டோங்க. நாகூர் ஸ்டேஷன் இப்போ வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். நாகூர்லேருந்து காரைக்காலுக்குள்ள ரயில்வே லைன் வந்து 2011 தாங்க போட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயினுமே நாகூர்லேருந்து தான் கிளம்பிட்டு இருந்துச்சு. இது ஒரு டெர்மினல் ஸ்டேஷனாக இருந்துச்சு 2011க்கு முன்னாடி வரைக்கும். இப்போ காரைக்கால்லேருந்து சென்னை போகிற ட்ரெயின், எர்ணாகுளம் போகிற ட்ரெயின் எல்லாமே நாகூர்லேருந்து தான் கிளம்பிட்டு இருந்துச்சு 2011க்கு முன்னாடி வரைக்கும். இப்போது காரைக்கால் ரூட்டு போட்டதுனால எல்லா ட்ரெயினும் காரைக்காலுக்கு போயிடுச்சு. இப்போது நம்ம ட்ரெயின் நாகூர் ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகுதுங்க. தூரத்தில் நாகூர் தர்காலாம் தெரியுது. கொஞ்சம் வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன், நான் மொபைலில் எடுத்ததுனால தெரியாது அவ்வளோ கிளியராக. இந்த ஸ்டேஷனில் யாராவது ஏறுறாங்களான்னு பார்ப்போங்க. ஏன்னா இன்றைக்கி தான் முதல் நாள் ரன்னு. பெருசாக ஏறலை காரைக்கால்லையும் டிஆர் பட்டினம்லேயும். இந்த ஸ்டேஷனில் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பார்ப்போம். மணி இப்போது கரெக்டாக 12:45 ஆகுதுங்க. ஒரு 10 பேர்கிட்ட நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெயின் ஏறுறதுக்கு. பரவாயில்லைங்க, இங்கே கொஞ்சம் பேர் ஏறுறாங்க. இன்னும் கொஞ்சம் மீடியாவில் நல்ல விளம்பரம் கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்கங்க இன்றைக்கி ஃபஸ்ட் டேவு. ஏன்னா எல்லாருமே இப்போ பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க, ட்ரெயின் இல்லைன்னு நினச்சிட்ருக்காங்க. அதனால் மீடியாவில் கொஞ்சம் விளம்பரம் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. சதன் ரயில்வே கேரளாலேருந்து நிறைய பேர் வருவாங்கங்க நாகூர் ஸ்டேஷனுக்கு. நாகூர் தர்கா இருக்கிறதுனால இங்கே ட்ரெயின் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கேரளாலேருந்து எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நிறைய பேர் வர அளவுக்கு இந்த ஸ்டேஷனில் பெருசாக எந்த வசதியும் இல்லை, கடை எதுவுமே இல்லை, பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. கேரளாலேருந்து முஸ்லீம்ஸ் நிறைய பேர் வருவாங்க. சதன் ரயில்வே இந்த ஸ்டேஷனை கொஞ்சம் டெவலப் பண்ணால் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா முன்னாடி டெர்மினல் ஸ்டேஷனாக இருந்தது, இப்போ அந்தளவுக்கு எந்த வசதியும் இல்லாமல் இருக்குது. நைட்லாம் பார்த்திங்கன்னா லைட் எரியல. ஒரு தடவை நைட்டு வந்தேன், லைட் எதுவுமே எரியாமல் இருந்துச்சு ஸ்டேஷனில். பரவாயில்லைங்க, அந்த 2 ஸ்டேஷனை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கொஞ்சம் கூட்டம் ஏறுது நாகூரில். இன்னும் நாகப்பட்டினத்தில் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேளாங்கண்ணிலேருந்து நிறைய பேர் போவாங்க, திருச்சி அதை தாண்டிலாம். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நிறைய பேர் ஏறுவாங்க. செகண்ட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ ட்ரெயின் நிற்கிது. இது காரைக்கால்லேருந்து நாகப்பட்டினத்துக்கு விடிய காலையில் இப்போ ரீசெண்டாக விட்ட அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் தான் இது. காரைக்காலில் இடம் இல்லைன்னு இங்கே நிப்பாட்டியிருக்காங்க போல். இப்போ நம்ம ட்ரெயின் நாகூர் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டுங்க. 1 நிமிஷம் நின்றுச்சிங்க. இப்போ அடுத்து வெளிப்பாளையம் ஸ்டேஷனில் நிற்கும் நம்ம ட்ரெயின். நாகூர் ஸ்டேஷன் தாண்டினோடனே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பீச் அருமையாக தெரியுதுங்க. கடல் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இதுதான் நாகூர் பீச்சு. இவ்வளோ பக்கத்தில் ட்ரெயின் போகிறதெல்லாம் இங்கே தான் பார்க்க முடியும். ராமேஸ்வரத்தை தவிர இங்கே தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பக்கத்தில் போகுது. இது பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பக்கத்தில் போகுதுன்னு. என்ன ட்ரெயின் ட்ராக்கை ஒட்டி ரொம்ப கருவ மரம் வளர்ந்து கிடக்கிறதுனால வியூ கரெக்டாக தெரிய மாட்டேங்குதுங்க பீச்செல்லாம். இல்லைனா இந்த ரூட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவ மரத்தையே வெட்டினா பரவாயில்ல, ரொம்ப பக்கத்தில் தெரியும் பீச்சு.
சரியாக வியூ தெரிய மாட்டேங்குது, ஃபுல்லாக கருவமரமாக வளர்ந்து கிடக்கு. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் பீச் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் பீச் கிட்ட உள்ள சவுக்கு தோப்பு இதெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி வச்சது. எல்லாம் கஜா புயலில் விழுந்ததுக்கப்புறம் அப்படியே ரிமூவ் பண்ணாமல் கிடக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, மரம் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு பாருங்கள் சாஞ்சி. இந்த சவுக்கு தோப்புக்கு அந்த சைடு நாகப்பட்டினமோட புது பீச் இருக்குங்க. நாகப்பட்டினம் பீச்சும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, காரைக்கால் பீச் மாதிரியே. வாக்கிங் போகிறதுக்கு தனி ட்ராக்கு, பார்க்கு எல்லாமே இருக்குது. இந்த ரோட்டில் தான் நாகப்பட்டினம் பீச்சுக்கு போகிறது ரோடு. இப்போது நம்ம ட்ரெயின் அடுத்து வெளிப்பாளையம் ஸ்டேஷனில் நிற்க போகுதுங்க. இதுதான் வெளிப்பாளையம் ஸ்டேஷனு. நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேஷன் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம், 1/2 கிலோமீட்டர் தான். அதனால் நாகப்பட்டினமில் இறங்குறவங்க முக்கால்வாசி இங்கே இறங்கிடுவாங்க. பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும் தான் இங்கே நிற்கும். அதனால் பேசஞ்சர் ட்ரெயினில் வரவங்களாம் இங்கே தான் இறங்குவாங்க. நாகப்பட்டினம் ஸ்டேஷனோட இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இறங்குவாங்க. டவுனில் இருக்குதாங்க பேர், ஆனால் ரொம்ப பராமரிப்பே இல்லாமல் இருக்குது ஸ்டேஷன். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் மீட்டர் கேஜி பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது, சுத்தமாக பராமரிப்பே இல்லை. இப்போ நம்ம ட்ரெயின் வெளிப்பாளையத்துலேருந்து உடனே கிளம்பிட்டுங்க, ஒரு நிமிஷம் கூட நிற்கலை, யாருமே ஏறல. ஏன்னா யாருக்கும் தெரியல இன்றைக்கி ட்ரெயின் விட்டது முக்கால்வாசி. இப்போது நம்ம ட்ரெயின் அடுத்து நாகப்பட்டினம் ஜங்ஷனுக்கு போக போகுதுங்க. வெளிப்பாளையம்லேருந்து நாகப்பட்டினம் போகிற ட்ராக் வந்து ரொம்ப பீச்சில் ஒட்டி போகுங்க. ஒரு 100 மீட்டர் தூரம் தான் இருக்கும் பீச்லேருந்து ரயில்வே ட்ராக்குக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் வியூலாம். நாகப்பட்டினம் லைட் ஹவுஸு, நாகப்பட்டினம் போர்ட் எல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வியூவெல்லாம். தூரத்தில் தெரிகிறது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் லைட் ஹவுஸ்ங்க. இதுதான் தமிழ்நாட்டிலே ஒரு உயரமான லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பழைய காலத்து லைட் ஹவுஸ் தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நாகப்பட்டினம் பீச்சின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சுங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ப்ராட்கேஜ் மாற்றினதுக்கப்புறம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள் லைட் ஹவுஸு. இவ்வளோ பக்கத்தில் வேறு ட்ரெயின்லேருந்து பார்க்க முடியுமான்னு தெரில லைட் ஹவுஸ்லாம். இப்போது நாகப்பட்டினம் போர்ட்டுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும், கடல் எவ்வளோ ஒட்டி போகுது பாருங்கள். இந்த காம்பவுண்டை தாண்டிங்கன்னா அந்த பக்கம் கடலுங்க. இவ்வளோ கடலை ஒட்டி ட்ரெயினில் போய் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த நாகப்பட்டினம் காரைக்கால் ரூட்டை ட்ரெயினில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ரொம்ப சூப்பராக இருக்கும். கடல் ட்ரெயின்லேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், பார்த்தீங்கன்னா போட்லாம் நிற்கிது பாருங்கள். இதுதான் நாகப்பட்டினம் போர்ட்டுங்க, பழைய காலத்து போர்ட்டு. பொன்னியின் செல்வன் நாவலெல்லாம் இந்த போர்ட்டு தான் வரும். சோழர்களோட துறைமுகமாக இருந்தது. இப்போது பெருசாக யூஸில் இல்லைங்க இந்த போர்ட்டு. பெரிய மேஜர் போர்ட் வந்ததுக்கப்புறம் இது பெருசாக யூஸில் இல்லை. அந்த காலத்தில் நாகப்பட்டினம் துறைமுகத்துலேருந்து தான் சிங்கப்பூருக்கு கப்பல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பெரிய கப்பல் எதுவும் இங்கே வரதில்லை. அதனால் ஒன்லி மீன்பிடி துறைமுகமாக தான் இருக்குது. வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. போட்டு, லைட் ஹவுஸு, கடல். ட்ரெயின்லேருந்து காம்பவுண்டை தாண்டினாலே பீச் வந்துடுதுங்க, அவ்வளோ பக்கத்தில். இதுதான் நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம். எவ்வளோ ஃபிஷ்ஷிங் போட்டு நிற்கிதுன்னு பாருங்கள், வலை பின்னிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வியூலாம் இந்த ட்ரெயினில் போனால் மட்டும்தாங்க பார்க்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் ராமேஸ்வரம் தான் கடலில் ட்ரெயினில் போய் பார்க்கலான்னு நினச்சிட்ருக்காங்க. இது அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போது நம்ம ட்ரெயின் நாகப்பட்டினம் உள்ளே என்டர் ஆக போகுதுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூலாம். நாகப்பட்டினம் உள்ள ட்ரெயின் என்டர் ஆனாலே உங்களுக்கு ஒரு மீன் ஸ்மெல் வருங்க. எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரில, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், வலையெல்லாம் பின்னிட்டுருக்காங்க. ஆனால் நாகப்பட்டினம் ஸ்டேஷனு இன்னும் பழைய காலத்து ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது, பெரிய டெவலப்மெண்ட் பண்ணலை. இங்கே எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில, நாகப்பட்டினம் தான் சதர்ன் ரயில்வேயோட ஃபஸ்ட்டு தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸு. இங்கேருந்து தான் திருச்சிக்கு மாற்றினாங்க ஹெட் குவார்ட்டர்ஸை. அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டு இன்னும் நாகப்பட்டினம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் 1861 இருக்கும். இதுதான் நாகப்பட்டினம்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு சதர்ன் ரயில்வேல ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஓடின இடம். ராயபுரம் வந்து சென்னைக்குள்ளே ஓடினது. ஃபஸ்ட்டு 2 ஊருக்கு நடுவில் போட்ட ரயில்வே ட்ராக் வந்து நாகப்பட்டினம் டு திருச்சிராப்பள்ளி தான். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1861 இன்னும் போட்டிருக்கோம் அந்த ஸ்டேஷனில். பழைய காலத்து கட்டடம் தான் இன்னும் இருக்குது. அதே மாதிரி சதர்ன் ரயில்வேல உள்ள ஒர்க் ஷாப், இப்போ பொன்மலையில் உள்ள ஒர்க் ஷாப் வந்து ஏற்கனவே நாகப்பட்டினமில் தான் இருந்துச்சு. அதையும் பொன்மலைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அடிக்கடி புயல் அதெல்லாம் வரதுனால அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. ஏன்னா அவ்வளோ இருக்குது ஹிஸ்ட்ரி நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில். அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ நல்ல கூட்டங்க இந்த ட்ரெயினுக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், வேளாங்கண்ணிலேருந்து வரவங்க நிறைய ஏறுறாங்க.
மித்த 3 ஸ்டேஷனில் இல்லாத கூட்டம் இந்த ஸ்டேஷனில் இருக்குங்க. நான் தெரிஞ்சிருக்கு போல் நிறைய பேருக்கு இங்கே இன்றைக்கி ட்ரெயின் விட்றாங்கன்னு. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ட்ரெயினை. அப்புறம் பழைய மாதிரி இடம் கிடைக்கிறதே கஷ்டமாக தாங்க இருக்கும். அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ஏன்னா பயங்கர கூட்டம் இருக்கும். ஏன்னா வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவல் வேறு வருது. இப்போ நம்ம ட்ரெயின் நாகப்பட்டினம் ஸ்டேஷனில் நிற்கிதுங்க. கீழே இறங்கி ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். இப்போது நம்ம ட்ரெயின் நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டுங்க. சில இடத்துல நாகப்பட்டினம் ஜங்ஷன் போட்டிருக்கு, மித்த இடத்துல நாகப்பட்டினம்னு போட்டிருக்கு. இன்னும் ஏன் ஜங்ஷன் ஆக்கலன்னு தெரில. ஆக்சுவலாக இது ஒரு ஜங்ஷன் தான். ஏன்னா வேளாங்கண்ணிக்கு தனியாக ஒரு ரூட் போகுது இங்கேருந்து. இப்போது நம்ம ட்ரெயின் நாகப்பட்டினம் ஜங்ஷனை தாண்டிட்டு நாகப்பட்டினம் தாண்டினோடனே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். ஒரு ஆறு கடலில் கலக்கிற இடம். ஃபுல்லாக மேங்க்ரூவ் ட்ரீஸாக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பக்கத்தில் இன்னொரு ட்ராக் போகுது பார்த்தீங்களா? இதுதான் நாகப்பட்டினம்லேருந்து வேளாங்கண்ணி போகிற ரயில்வே ட்ராக்கு. இந்த இடத்துல தான் பிரியும் கொஞ்சம் தூரம் போனோன்னே. இந்த ட்ராக்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நாகப்பட்டினம்லேருந்து திருத்துறைப்பூண்டிக்கு புதுசாக திருக்கோவிலை வழியாக ஒரு லைன் போட்டுட்ருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின திட்டம் இன்னும் பாதியிலே நிற்கிது. அந்த வழி வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வந்துடும். இந்த நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி லைன்லேருந்து ரைட்டு பிரியும். இந்த ட்ராக்கில் தான் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி ஸ்பீட் ரயில் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு. அதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்து நம்ம ட்ரெயின் அந்தனப்பேட்டை ஸ்டேஷனில் என்டர் ஆகுதுங்க. எவ்வளோ குட்டி குட்டி ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள். அன்ரிசர்வ்ட் ட்ரெயினில் பேசஞ்சர் ட்ரெயினில் வர்றது இது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். குட்டி குட்டி ஸ்டேஷனாக இருக்கும், பெருசாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்தியன் ரயில்வேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெயினில் வந்தீங்கன்னா தான் அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா தெரியும், யாருமே ஏறல. இங்கே ஒரு அரை நிமிஷம் நின்றுட்டு கிளம்பிடும்னு நினைக்கிறேன் ட்ரெயின். இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. வர வழியில் உள்ள எல்லா ஸ்டேஷன்லேயும் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக கிடக்கும் பிளாட்ஃபார்மில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காரைக்கால் துறைமுகத்துலேருந்து சரக்கு ரயில் நிறையா போகுது நிலக்கரி ஏற்றிட்டு. அதுலேருந்து கீழே விழுந்த நிலக்கரி தாங்க இதெல்லாம். ட்ரெயின் ட்ராக் ஃபுல்லாகவே கருப்பாக தான் இருக்கும். நாகப்பட்டினம்லேருந்து தஞ்சாவூர் வரைக்குமே இப்படி தான் இருக்கும். எல்லா ஸ்டேஷன்லேயும் நிலக்கரியாக தான் கிடக்குது. சதன் ரயில்வே இதை சுத்தம் பண்ணால் பரவாயில்ல. ஏன்னா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக நிலக்கரியாக இருக்குது. வர வழியில் எல்லா ஸ்டேஷன்லேயுமே பார்த்துட்டேன். இதை சுத்தம் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்து நம்ம ட்ரெயின் சிக்கல் ஸ்டேஷனில் என்டர் ஆகுதுங்க. ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அந்தனப்பேட்டை ஸ்டேஷனுக்கும் சிக்கல் ஸ்டேஷனுக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் கிளம்பி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே வந்துடுச்சு சிக்கல் ஸ்டேஷனு. இங்கே தான் சிக்கல் சிங்காரவேலர் கோயில் இருக்குங்க. கோயிலுக்கு போகிறவங்க இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இறங்குனீங்கன்னா கோயில் ரொம்ப பக்கம். சிக்கல் சிங்காரவேலர் கோயில், முருகன் கோயிலுங்க. பெருசாக யாருமே ஏறலைங்க. அதாவது சின்ன ஸ்டேஷன் எதுலேயுமே இந்த ட்ரெயினில் யாருமே ஏறலை. நாகூர், நாகப்பட்டினம், காரைக்காலில் ஏறினவங்க தான் கூட்டம். வேறு ஸ்டேஷனில் எதுவுமே ஏறலை. பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம ட்ரெயின் கிளம்ப போகுது சிக்கல் ஸ்டேஷன்லேருந்து. ஒரு அரை நிமிஷம் கூட நிற்காது எனக்கு தெரிஞ்சு. சொன்ன மாதிரியே ட்ரெயின் கிளம்பிட்டுங்க உடனே. சிக்கல் ஸ்டேஷன் தாண்டினோடனே 2 பக்கமும் நெல் வயல் வந்துருங்க. டெல்டா மாவட்டத்துக்கே உள்ள ஒரு தனி அடையாளம்னு நினைக்கிறேன். ரயில் பாதையை ஒட்டி 2 பக்கமும் பச்சை பசேல்னு வயல் வெளியாக தான் இருக்கும். ஏற்கனவே டெல்டாவில் ட்ரெயினில் போயிருந்தீங்கன்னா தெரியும். தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம், மயிலாடுதுறையோ இல்லை தஞ்சாவூர்லேருந்து நீடாமங்கலம், திருவாரூர், நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2 பக்கமும் பச்சை பசேல்னு தான் இருக்கும். இப்போ தண்ணி வேறு திறந்து விட்டாங்க மேட்டூர்லேருந்து. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னு. இதெல்லாம் ட்ரெயினில் வந்தால் தாங்க இந்த வியூலாம் கிடைக்கும். பஸ்ஸில் அவ்வளோவா தெரியாது. ட்ரெயினில் போகிறதே ஒரு தனி சுகந்தாங்க. இந்த வயல்வெளியை பார்த்துக்கிட்டு பச்சை பசேல்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம ட்ரெயின் அடுத்து கீவளூர் ஸ்டேஷனில்
உள்ளே என்டர் ஆகுதுங்க. நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் நடுவில் உள்ள ஒரே ஒரு கிராசிங் ஸ்டேஷன் இது தாங்க. வேறு எந்த ஸ்டேஷன்லேயும் கிராசிங் லைன் எதுவும் இல்லை. இன்றைக்கி நம்ம ட்ரெயினுக்கு எதுவும் கிராசிங் இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது கூட்ஸ் ட்ரெயின் வந்தால் கண்டிப்பாக கிராசிங் இருக்கும். இல்லை வேறு பேசஞ்சர் ட்ரெயின் எதுவும் வருதான்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம லக்கு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு தெரியல. நினச்ச மாதிரியே இன்றைக்கி ஒரு கிராசிங் இருக்குங்க கீவலூர் ஸ்டேஷனில். நமக்கு என்ன கூட்ஸ் ட்ரெயின் வருதா இல்லை பேசஞ்சர் ட்ரெயின் வருதான்னு தெரியல. 4 மணி நேரமாக வண்டி நிற்கிது. நானும் கீழே இறங்கிட்டேன், அதனால் வேறு யாரும் இறங்கலை. கூட்டம் பெருசாக இல்லாதனால எதுவும் தெரியல. என்ன ட்ரெயின் வருதுன்னு பார்ப்போம். திருச்சியிலேருந்து காலையில் காரைக்கால் வர டெமோ ட்ரெயின் தாங்க வந்துட்டுருக்கு. பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு லக்கு தாங்க இதை பார்த்ததும். இதையும் நம்ம வீடியோ எடுக்கிறோம், அதனால தான். டெமோ ட்ரெயின் தான் வந்துட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். திருச்சியில் காலையில் கிளம்புறது இது. தஞ்சாவூரில் 11:40 கிளம்புற ட்ரெயின் இது. இந்த ட்ரெயினை சதாப்தி கனெக்ஷனாக கொடுக்க சொல்லி நிறைய பேர் மனு கொடுத்துருக்காங்க சதன் ரயில்வேக்கு. ஏன்னா சதாப்தி ட்ரெயின், ஜனசதாப்தி ட்ரெயின் வரதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் கிளம்புது தஞ்சாவூர்லேருந்து. ஸோ அதை சதாப்தி வந்ததுக்கப்புறம் எடுத்தால் கோயம்புத்தூர்லேருந்து திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் வரவங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், எம்டியாக தான் வருது இந்த ட்ரெயினும். ஸோ அதனால் ஜனசதாப்திக்கு கனெக்ஷன் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னும் நிறைய பேர் அப்புறம் ட்ராவல் பண்ணுவாங்க இந்த ட்ரெயினில். பார்ப்போம் திருச்சி டிவிஷன் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி அன்ரிசர்வ் ட்ரெயினில் கிராசிங்க்கு வெயிட் பண்ணுறதுலாம். முன்னெல்லாம் ரொம்ப நேரம் நிற்போம் கிராசிங்க்கு. அது கூட்ஸ் வந்தால் ரொம்ப நேரம் நிற்குங்க. 2 வருஷம் கழிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு புதுசாக தாங்க இருக்குது. அந்த பக்கமும் அன்ரிசர்வ்டு ட்ரெயின், இந்த பக்கமும் அன்ரிசர்வ் ட்ரெயின். பாருங்கள், டெமோ ட்ரெயின் இது. யாருமே இறங்கலை. நம்ம ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயினை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அந்த ட்ரெயின் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம ட்ரெயின் கிளம்ப போகுது. டிரைவர் ஏறிட்டாருங்க. இப்போது நம்ம ட்ரெயின் கீழ்வலூர் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டுங்க. அடுத்து கூத்தூருங்கிற ஒரு ஸ்டேஷன் வரும். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. இப்போது நம்ம ட்ரெயின் அடுத்து கூத்தூர் ஸ்டேஷனில் என்டர் ஆகுதுங்க. மணி இப்போது 1:30 மணி ஆகுது. நம்ம அடுத்து திருவாரூரில் இறங்க வேண்டியது இருக்குது. இந்த ஸ்டேஷன்லேயும் பெருசாக யாரும் ஏறலைங்க, ஒருத்தர் கூட இல்லை. சாப்பாடு விற்கிறவர் மட்டும்தான் நிற்கிறார் ட்ரெயினில் ஏறுறதுக்காக. என்ன வரக்கூடிய நாட்களில் நிறைய பேர் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெயினில். ஏன்னா பஸ்ஸில் போகிறதுக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப சீக்கிரம் போயிடலாம் தஞ்சாவூருக்கு. ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த வழியில் தான் நீடாமங்கலம் ரயில்வே கேட் இருக்குது. பஸ்ஸில் போய் நீடாமங்கலம் கேட்டில் மாட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நிற்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் தஞ்சாவூருக்கே போயிடலாம் ட்ரெயினில் போனீங்கன்னா. அதே மாதிரி டிக்கெட் ரேட்டும் ரொம்ப கம்மிங்க பஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. நம்ம ட்ரெயின் இப்போ கூத்தூர் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டுங்க. ஒரு அரை நிமிஷம் தான் நின்றுச்சு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குங்க. வயல் வெளியாக தான் இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வியூலாம் ட்ரெயினில் வந்தீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பச்சை பசேல்னு. இந்த பக்கம் பருத்தி சாகுபடியும் பண்ணியிருக்காங்கங்க. ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பருத்தி செடியாக தான் இருக்குது. நெல் போக பருத்தியும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். தெரியுதான்னு தெரியல வீடியோவில் அவ்வளோ கிளியராக, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பருத்தி செடி. கிராமத்து வியூவை இந்த மாதிரி ட்ரெயின்லேருந்து பார்க்குறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரெயின் ஜர்னி அதனால் எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க எல்லாருக்குமே. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த காரைக்கால்லேருந்து தஞ்சாவூர் ரூட்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ட்ரெயின் அடுத்து அடியக்கமங்கலம் ஸ்டேஷன் வந்துட்டுங்க. இங்கெல்லாம் யாருமே ஏறல, பார்த்தீங்கனாலே தெரியும், ஒருத்தர் கூட இல்லை. உடனே கிளம்பிடும்னு நினைக்கிறேன் ட்ரெயின். பாருங்கள் ஃபுல்லாக கரியாக தாங்க இருக்குது. பேசஞ்சர் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நினச்ச மாதிரி ட்ரெயின் கிளம்பிட்டுங்க. உடனே
அடியக்கமங்கலம் ஸ்டேஷன்லேருந்து. அடுத்து திருவாரூர் தாங்க ஸ்டாப்பிங்கு. நமக்கு திருவாரூரில் இன்றைக்கி வேலை இருக்கிறதுனால திருவாரூரில் இறங்கிடுறேன். இல்லைனா தஞ்சாவூர் வரைக்கும் போயிருப்பேங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஃபுல் ஜர்னியை கம்ப்ளீட் பண்ண. இன்றைக்கி கொஞ்சம் அவசர வேலைனால திருவாரூரில் இறங்கிடுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா அடியக்கமங்கலம் தாண்டிட்டு ட்ரெயின் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎன்ஜிசி பிளான்ட் தெரியும். டெல்டா மாவட்டத்தில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல இந்த மாதிரி நெருப்பு எரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியோட பிளான்ட்டு தாங்க எல்லாமே. க்ரூட் ஆயில் கேஸ்லாம் எடுப்பாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா தூரத்தில் தெரியும். நைட்டில் வந்தீங்கன்னா நல்ல பிரைட்டாக இருக்குங்க நெருப்பு. இப்போது நம்ம ட்ரெயின் திருவாரூர் டவுனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுங்க. இந்த பாலம் தான் அடையாளம். திருவாரூருக்குள்ளே என்ட்ரி ஆக போகுது. நம்மளும் இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ட்ரெயினில் என்ன அட்வான்டேஜ்னால் ட்ராவலிங் டயர்டே தெரியாதுங்க. இப்போ தான் கிளம்புன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே திருவாரூர் வந்துச்சு. இதுவே நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா, அதுவும் டெல்டா மாவட்டத்தில் சொல்லவே வேணாம், ரோடெல்லாம் வளைஞ்சு போவோம். காரைக்காலேருந்து திருவாரூர் வரதுக்கு கிட்டத்தட்ட 2.5 to 3 மணி நேரம் ஆகும். இது வெறும் 1.25 மணி நேரத்தில் வந்துடுச்சு பாருங்கள். ஒரு டயர்டே தெரியாது. அதனால தான் எல்லோரும் ட்ரெயின் ஜர்னியை விரும்புகிறாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற ட்ராக்குங்க இது தான். இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல தான் பிரியுது. திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் வழியாக போகிற லைன் இது. சென்னைக்கு போகிற ட்ரெயின் எல்லாம் இப்படி தான் போவோம். காரைக்கால்லேருந்து சென்னை போகிற ட்ரெயின், மன்னார்குடி சென்னை ட்ரெயின் எல்லாமே இப்படி தான் போவோம், இந்த ட்ராக்கில் தான். இப்போது ஃபைனலாக நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷனு வரப்போகுதுங்க. திருவாரூர் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பார்த்திங்கனாலே தெரியும், திருவாரூர் ஸ்டேஷன் இப்போ நல்ல டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே 3 பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு ப்ராட்கேஜ். இப்போது 4வது பிளாட்ஃபார்மும் 5வது பிளாட்ஃபார்மும் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நிறைய ட்ரெயின் நிற்கலாம் ஃப்யூச்சரில். பிட் லைனும் இருக்குது, மெயின்டெனன்ஸ்க்கும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நிறைய ட்ரெயின் எதிர்பார்க்கலாம் திருவாரூர் வழியாக. திருவாரூர் ஜங்ஷன் வந்துட்டு என்னோட இந்த ட்ராவலை நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் பேசுகிறது எதுவும் உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நானும் புதுசு இந்த ட்ராவல் விலாக் எல்லாத்துக்கும். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், திருவாரூரில் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வழியாக நம்ம ஸ்டேஷன் வந்துட்டுங்க. 2 மணிக்கு கரெக்டாக வந்துச்சு, ஆன் டைம் தான். இங்கே கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால திருப்பி இங்கே வேலையை முடிச்சுட்டு காரைக்காலுக்கு நம்ம போகணும். அது பஸ்ஸில் தான் போகணும், ட்ரெயின் கரெக்டாக வராது டைமிங்கு. இதோட நம்ம காரைக்கால்லேருந்து தஞ்சாவூர் அன்ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸில் வந்த ஜர்னி முடிஞ்சிட்டுங்க. எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நாள் கழித்து ஐசிஎஃப் கோச்சில் ட்ராவல் பண்ணுற அன்ரிசர்வ்டு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 2.5 வருஷம் இதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். நாம் வந்த ட்ரெயின் கிளம்பிட்டுங்க. இதை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ட்ரெயின் கிளம்புறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக, மறக்காமல். ஏன்னா ரொம்ப வேலையில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.